வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபுதாபியில் இருக்கோம். அதோ அபுதாபியில் பார்த்தீங்கன்னா வெயில் சரியான கொளுத்துது. அப்படியே பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்களா? அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, பல்ல இழிச்சிட்டு கிடக்கியா, வெயில் பல்ல கிழிச்சிட்டு அடிக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மரங்கள்லாம் வச்சு ஓரளவு கொஞ்சம் வெயிலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வந்து சில வீடியோக்கள் போடுறேன், பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அபுதாபியில் உள்ள நிகழ்ச்சியில் அது எவ்ரிடே என்ன ஆகுது அப்படிங்கிறது, எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு. மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் ஆளுங்க, ஆந்திரா, தெலுங்கானா, யூபி இந்த மாதிரி இடத்துல தான் வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் பாவம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை செடி வச்சுருக்காங்க. அந்த மல்லிகை செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பூரா மல்லிகை செடி தான். இன்னும் பூக்கலை, இன்னும் அடுத்த மாதம் தான் பூக்கும். இங்கே உங்களுக்கு இது காமிக்கிற மாதிரி இருக்கும், டேட்ஸு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேகமாக ஜூன் அடுத்த மாதம் ஜூலையில் நீங்கள் வந்து டேட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸ் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஜூலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் பிடுங்குற டைம். அதெல்லாம் டேட்ஸ் பூரா வந்து மரத்துலேருந்து காலி பண்ணிடுவாங்க. இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் ட்ராம், அதாவது ஏஆர்டி அப்படிங்கிற பஸ்ஸு, கோச் பஸ்ஸு, ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிஸ்ட் அப்படிங்கிற பஸ் ஏஆர்டி. போனோம்னா இல்லை, பறவைகளோட சவுண்டு கேட்குதுங்களா? மரம்லாம் இல்லைன்னா அப்பா இன்னும் செய்ய முடியாது இந்த ஏரியாவெலாம். ஏதோ அந்த பட்சத்தில் அந்த மாதிரி நிழலில் போய் நின்னோம்னா அப்படியே அவ்வளோ குழுன்னு இருக்கும். ஓ, எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஒரு ஆளை கூட வெளில காணோம், எல்லாம் காரில் போயிட்டு தான் இருக்காங்க. நடக்கிறவங்க இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. நான் அப்படியே ரேண்டமாக தான் வீடியோ எடுக்கிறேன், எடிட்டிங்லாம் கிடையாது, அப்படி தான் போடுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அபுதாபிங்கிறாங்கல்ல, அபுதாபிங்கிறாங்க, துபாய்ங்கிறாங்க. இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாம் மனுஷன் ஊரில் உள்ள மாதிரி தான். சும்மா சொல்லிக்க வேண்டியதான், அபுதாபியில் இருக்கேன், துபாயில் இருக்கேன், எல்லாம் ஒரே இதுதான். ஒரே கஷ்டம், ஒரே அனுபவம், எல்லாம் அப்படி தான். நம்ம ஊரில் மாதிரி இந்த பைக்கில் போகிறவனுங்க பாருங்கள், டெலிவரி பண்ணுறவங்க அதே வெயிலில் கடந்து சாகணும். ஊர்லேயே அதே மாதிரி தான். இங்கே பார்த்தோன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இதான் கொஞ்சம் டிப்ஸு கிடைக்கும், ஊரை விட கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் பசங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நம்மளோட பார்க்கு, அல்ஃபை பார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட் டவர் அப்படின்வாங்க. இது ஸ்கை டவரு. இந்த ஸ்கை டவரில் தான் நம்ம இந்தியன் எம்பாசி இருக்குது. சரிங்களா? அப்படியே போனோம்னா இப்படி
பயங்கரமான வெயிலுங்க, சரியான வெயில். இது ரெப்டன் ஸ்கூல், அதாவது इंग्लिश स्कूल, रेप्टन स्कूल. क्या हो गया? हाँ नहीं, वो पहले क्या है, पाइप टूटा उधर? ये पाइप था। हाँ, पता नहीं किधर से पानी आया। मलबारी है, तमिल है, इंडियन है। किधर है? बिहार का। बिहार है। बहुत तकलीफ काम है यार आप लोग का. देखो गर्म में कोई भी हेल्पर नहीं है आपका? नहीं है, तो पानी के लिए भेजा हूं। पानी के लिए किया? हाँ. अभी वो पूरा क्लोज करने का. जी अभी तो इतना तोड़ कर इससे निकाला हूँ। ये है, ये गुना पे है। हाँ सही है, चलो ठीक है. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம். என்ன பண்ணுறது, பீகார்லேருந்து வந்திருக்காப்புல, வெயிலில் கடந்து உட்காந்து இந்த கல்லை பூரா இப்போ வந்து முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிடுவான் சூப்பர்வைசரு. சரி, இதுதான் நம்மளோட பார்க்கு அவுட் சைடு. இது அவுட்டர் ஏரியாலாம் வந்து ஜாக்கிங் ட்ராக் அப்படின்றது அவுட்டர் ஏரியா. அப்படியே உள்ளே போவோம், உள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க உள்ளே காமிக்கிறேன். என்ன வாழ்க்கைங்க, அப்படியே தான் போகுது. அதாவது ஒவ்வொரு மனிதனோட லைஃப் அப்படி தான். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வாங்கல, இந்த மாதிரி தான். ஊரில் உள்ளவன் என்ன திங்க் பண்ணுவான், ஐயோ துபாய்க்கு போனால் சம்பாதிச்சிடலாம், அபுதாபி போனால் சம்பாதிச்சிடலாம், கொடீஸ்வரன் அங்கெல்லாம் வந்து ரோட்லேயே சோத்தை போட்டு சாப்பிடுவாங்க, பயங்கரமாக பலன்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்னன்னா, இங்கேருந்து ஐயா ஊர்லேயே இருந்துருக்கலாமாடா, இங்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு ஊர்லேயே இருந்துருக்கலாமாடா அப்படிலாம் திங்க் பண்ண வரும். இது பார்த்தீங்களா, இதுதான் பேட்மிண்டன் கோர்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிழலுக்கு அப்படியே மரத்துக்கு கீழே அவ்வளோ அருமையாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, அதே மரத்துக்குள்ள அருமையாக பார்த்துக்கலாம். அங்கங்கே உட்கார்றதுக்கு இருக்கும். ஒரு சில இடத்துல வெயிலாக இருக்கும், ஒரு சில இடத்துல வெயில் இல்லாமல் இருக்கும். இதான் வந்து ஈச்சமரம், இது வச்சு ரொம்ப நாளாச்சு அப்படியே இருக்குது. ஒரு சில இதில் தான் நமக்கு வந்து பழம் வரும், பேரிச்சம்பழம். இப்படியே போனோம்னா இந்த ஜங்கிளில் போனோம்னா ஓரளவு இதே மாதிரி தான். டேபிள் 2-3 டேபிள் இருக்கும், ஆள் உட்கார்ற மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான். அப்படியே வந்தோம்னா இங்கிட்டு இது பேட்மிண்டன் கோர்ட்டு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து புக் பண்ணி விளாண்டுக்கலாம். எப்படின்னா காலைல வந்து விளாட்ணும், 7 to 8 விளாடணும், 8 to 9 விளாடணும். நம்ம ஆஃபீஸில் வந்து எமிரேட்ஸ் ஐடி கொடுத்து புக் பண்ணிட்டு விளாட்லாம். அதாவது அவங்களுக்கு தேவையான பொருள் நாங்கள் கொடுப்போம். எமிரேட்ஸ் ஐடி வாங்கிட்டு அவங்களுக்கு பேட் வேணும், பால் எதாவது வேணும் அப்படின்னாக்கா நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணலாம், கொடுப்போம். இது வந்து ஜிம் ஏரியா. ஆள் ஒருத்தர் கூட இல்லை பாருங்கள், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு யாருமே இல்லை. அப்படியே ஜிம்மு. அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் 3 கோர்ட் இருக்குங்க. 3 கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரை கூட காணாம், வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஒருத்தரையும் காணாம். 3 கோர்ட்டில் அதே மாதிரி தான். புக் பண்ணிட்டோம்னா வந்து விளாண்டுக்கலாம். உங்களுக்கு வந்து 1 hour ஒரு வாரத்தில் 2 தடவை விளாட்லாம்.
அது மாதிரி புக் பண்ணிட்டோம்னா. இது வந்து ஸ்கேட்டிங் ஏரியா. இப்போ சாயங்காலம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். சாயங்காலம் கொஞ்சம் வெயில் தாண்டவட்டி வந்துடுவாங்க. ஆமாம், இது அப்படியே போகும் உங்களுக்கு. சரியான வெயில் அடிக்குதுங்க. ஸ்கேட்டிங் ஏரியா. இது வந்து பவுல்ட்ரிங் அப்படின்வாங்க. சின்ன பிள்ளைய வந்து பிடிச்சி ஏறுறது வச்சுக்கல. இந்த இதில் அப்படியே பிடிச்சி அப்படியே நடந்து போங்க. அப்படி பார்த்தீங்களா பவுல்ட்ரிங் ஓகேங்களா. இது அப்படியே போனோம்னா உங்களுக்கு ஆமாம், இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஏரியா. இது அப்படியே ஃபவுண்டைன். சின்ன பிள்ளை அப்படியே விளாண்டுட்டு அப்படியே குளிச்சு விளாடுங்க. ஒன்றும் காணாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏரியா 4 அப்படிங்கிறது. ஜங்கலுக்குள்ளே போகும். அப்படியே சோலை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வெயிலோட தாக்கமே இங்கே தெரியாது. இந்த ஏரியாவில் மட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. வாக்கிங் ஜாகிங் போகிறவங்க இந்த சைடு வருவாங்க. நிறையா வருவாங்க. இது வாலிபால் கோர்ட்டு. வாலிபால் கோர்ட்டு. அவ்வளோ அமைதியாக இருக்குங்களா. இதுதான் கிட்ஸ் ஏரியா. இந்த பிள்ளை எவ்வளோ இருக்குது. கேஃபாலக் ஜே ஏதோ 2 பிள்ளைய வந்து உட்காந்துருக்கு. அவங்க முகத்தை காமிக்கக்கூடாது. அதனால தான் நான் கடந்துட்டேன். நின்று காமிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அரபிகள்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி வீடியோ எடுக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பேர் எல்லோரும் பண்ண மாட்டாங்க. இதான் வந்து வாட்டர் ஹீட் அப்படி தண்ணி குடிக்கிற தண்ணி. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதில் பைப் லைன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏர்லேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து அப்படியே தண்ணி காற்றை மட்டும் எடுத்து தண்ணியாக மாற்றிடுவோம். ஆமாம், இந்த மிஷின் ஹியூமிடிட்டி பூரா வந்து உறிஞ்சிரும். ஏரில் உறிஞ்சு அதை வந்து ஏரை வந்து கன்வெர்ட் பண்ணி தண்ணியாக கொடுக்குற மிஷின் அது. இது டேபிள் டென்னிஸு. பயங்கரமாக இருக்குங்க. இந்த சிமெண்ட்டு தரதுனால அப்படியே சூரியனோட ஒளி படும்போது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். எப்படி இருக்கு பாருங்க. இது ஃபுட்பால் கிரவுண்டு. நல்லா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. அதே மாதிரி எமிரேட்ஸ் ஐடி கொடுத்து புக் பண்ணிட்டு ஃபுட்பால் வாங்கிக்கலாம். 2 மணி நேரம் தான் பண்ணலாம். இதுதான் நம்மளோட பார்க்குங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் நம்மளோட ஆஃபீஸு. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் காஜா. பாய்.